வணக்கம் மகளே. நேத்து ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா அனைத்து மாவட்டங்கள்ல. என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஒரு வார்த்தை தவறா பேசினதா நானும் அந்த வீடியோ பார்த்தேன் நானு. ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கீழ இருந்து வந்து ஒருத்தவங்க பேர சொன்னோனயும், அது அந்த இடத்துல தான் பிளான் பண்ணி சொன்னதுங்கிறது இல்லத விட, அந்த இடத்துல வந்தது. ஆனா, அதுவுமே தவறு தான். டக்குன்னு அந்த ஒரு வார்த்தைய விட்டதுனால வந்து தவறு தான். இதுக்கு வந்து நம்ம அண்ணன் திருமாவளவன் வந்து பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சில இடங்கள்ல தவறா இருக்குது. அது நம்ம கோர்ட் என்ன சொல்லுது வைக்குதுன்னு சொல்லி நம்ம அண்ணன் சொல்றாங்க திருமாவளவன். அப்புறம் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, சிபிஎம் வந்து சண்முக ஐயாவும், வீரபாண்டி ஐயாவும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இது வந்து எவ்வளவு பெரிய கட்சி, அவங்களுடைய கருத்துக்கள். அதாவது வீரபாண்டி ஐயாவும் அண்ட் சண்முக ஐயாவும் கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட்ல. ஆனா அவங்க சொல்றது உண்மதான். ஏன்னா நம்ம ஒரு உயர் பதவியில பொறுப்புல இருக்கிறோம். நமக்கு கீழ இருந்து ஒரு சில வார்த்தைகள் வந்தாலுமே, நம்ம வந்து அத ஒரு நொடி பொழுதுல யோசிச்சு பேசணும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாரி வீடியோ போடுறதில்ல. வீடியோல வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நம்ம லைவா பேசிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது, அவங்க பெரிய உயரத்துல இருக்கிறவங்க எப்பவுமே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து யோசிக்கணும். டக்குனு ஒரு வினாடி மில்லிமீட்டர் செகண்ட்ல யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை இல்ல. லேசா ஒரு பார்வை பார்த்தாலுமே அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்பாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் அப்படி, அந்த பதவி அப்படி, எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற பொறுப்புங்கிறது, எதிர்க்கட்சி தலைவர்ங்கிறது. ஆனா அப்படிங்கும்போது, மத்த சில இதர கட்சிகள்லாம் வந்து ஒரு சில தப்பா பேசி இனிமேல் இந்த வார்த்தைகள் இனிமேல் வரக்கூடாது. அவங்க பேசுனது தவறு. உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுனது தவறு. அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்டாலின் சார வந்து கைது பண்ணும்போது, ஒரு சில இடங்கள்ல அது தஞ்சை மாவட்டத்துல நேத்தெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு மதியத்தோட 1, 2 ஸ்கூல்ல வந்து லீவ் விட்டு குழந்தைகள கூட்டு போங்க. சில இடங்கள்ல தப்பிச்சு போகும். தவறா நடந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அத செய்றாங்க. அது உண்மையிலேயே அது நல்ல விஷயம். ஏன்னா, இப்ப உள்ள சூழ்நிலையில அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து இவரு பார்த்து வார்த்தைகள விடணும். உதயநிதி ஸ்டாலினும் ஒரு ஏன்னா நம்ம சாதாரண ஒரு ஃபோன்ல பேசும்போது கூட ஒரு பொறுப்பு வேணும். ஏன்னா, ஒரு YouTubeல அப்லோட் பண்றோம், சோசியல் மீடியால இருக்கிறோம். அப்படிங்கும்போது நமங்க சமூக சமூகத்துடைய அக்கறை வேணும், சமூகத்துடைய ஒழுக்கம் வேணும். ஒரு வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னாலும், அவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். வார்த்தைகள விடக்கூடாது, யாரையும் மரியாதை குறைவா பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தைகள தரமற்ற வார்த்தைகளா இருக்கணும். யாரையுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது, குறைச்சு பேசிறக்கூடாது, தவறா பேசிறக்கூடாது அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ். அ நம்ம என்ன குடுக்குறோமோ, அதுதான் சமூகத்திலேயே இருக்கும். அந்த சமூகம் அடுத்த தலைமுறை வந்து நம்ம எப்படி வாரோம் அப்படிங்கிறத, நமக்கு முன்னாடி இருந்தவங்க நமக்கு நிறைவேற்றி காமிச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள். நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் விடும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கத்துக் குடுக்குறோம் அப்படிங்கிறது உண்மை. அடுத்த தலைமுறை நம்மள பார்த்து பெரியோர்கள பார்த்து பெரியோர்கள் என்ன பேசுறாங்க, என்ன செய்றாங்க, என்ன மாரி அரசியல் சூழ்நிலை, என்ன மாரி சமூக வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அவங்களோட ஸ்கூல் லைஃப்ல இருந்து, காலேஜ் லைஃப்ல இருந்து, அடுத்து அவங்க ஒர்க்குக்கு போம்போது, வேலைக்கு போகும்போது ஒரு வாழ்க்கை இருக்குது. அடுத்து அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு வாழ்க்கைக்கு போவாங்க. ஒவ்வொரு இளைஞனும், இளைஞிகளும். சரிங்களா? அப்போ நம்ம முன்னாடி முன்னோர்கள பார்த்து நம்ம இந்த மாரி செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு தான் இத வரலாறுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன மாரி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னா, நம்ம அதுக்கு முன்னுதாரணமா அப்போ சில இடங்கள்ல வந்து தவறான வார்த்தைகள் வந்து வரும்போது நம்ம சமூகத்துல பிரதிபலிக்குது. அப்போ அது நல்ல விஷயமா இருக்கு. சாதாரண யூடியூபரா இருந்தாலும் சரி, பெரிய தலைவரா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும், நம்ம நாட்டு பிரதமரா இருந்தாலும், ஜனாதிபதியா இருந்தாலும், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஏற்கனவே வந்து இந்த சமூகம் வந்து ஒரு எதை நோக்கி போதுங்கிறதே தெரியாம, ஒரு மலங்காட்டுக்குள்ள ஒரு மலை பாறைமா இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு நேரான பாதை இல்லாம, குண்டும் குழியுமா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து ஒரு கணிக்க முடியாத விஷயமா இப்ப போயிட்டு இருக்குது. நம்ம இப்போ உள்ள இளைஞர் சமுதாயத்துல. இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம என்ன மாரி பேசுறோம், என்ன மாரி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சரி, ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, பெண் பிள்ளைகளுக்கும் சரி, நம்ம பெரியோர்கள் என்ன கத்துக் குடுக்குறோமோ, அதுதான் அங்க பிரதிபலிக்கும். நம்ம வீட்ல வந்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் குடுக்குறோமோ, என்ன மாரி நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி என்ன மாரி பேசுறோம், தன்னுடைய அவங்கவங்க மனைவிமார்ட்ட, அவங்கவங்க கணவர்மார்ட்ட என்னென்ன மாரி பேசுறோம், அந்த குழந்தைகள் நம்மள பார்த்து வளருது. இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம கத்துக் கொடுக்க வேண்டியது நெறைய இருக்குது. அப்போ நம்ம ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது, நம்ம ஒரு நாட்டு தலைவரா ஒரு நாட்டுக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது, எவ்வளவு ரெஸ்பான்ஸா இருக்கணும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம கத்துக் கொடுக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அண்ணா உதயநிதி சார் வந்து பேசினது மிகப்பெரிய வருத்தம் தான். ஏன்னா அப்படி பேசியிருக்க கூடாது. சங்க சங்கடமாவும் இருக்கு. அது நேத்து கைது பண்ணிட்டு விட்டுட்டாங்க. இது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அவரு விஜய் அண்ணா மூலமா வந்து கேஸ் ஃபைல் பண்ணல. 9 பிரிவுகள்ல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ இத வந்து கோர்ட்ல போய் நிக்குமான்னா, எனக்கு தெரிஞ்சு அட்வொகேட் வந்து சொல்லியிருக்காங்க. இது மேக்ஸிமம் நிக்காது. ஏன்னா,
ரெண்டே 2 காரணம் சொல்றாங்க. 1 அவர் எதிர்க்கட்சி தலைவர். 2 இதை போட்டுட்ட பிரிவுகள் வந்து வேறு வேறு பிரிவுகள்ல போட்டிருக்கிறாங்க. அதனால பேசிக்க அதே மாதிரி நீதிபதி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா, நான் பிளான் பண்ணி பேசினேன். நான் பிளான் பண்ணி பேசல. கீழ இருந்து அந்த மாரி சொன்னாங்க. அந்த இடத்துல நான் வந்து இத பத்தி தான் பேசினேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர் பேசின உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து சொல்லிட்டாருன்னா, அது போக வந்துருவாங்க. ஏன்னா, பட்ஜெட் தாக்கல் இருக்கு 5ஆம் தேதி சட்டமன்றத்துல. அப்போ எதிர்க்கட்சி தலைவரா அவர் இருக்கணும் கம்பல்சரி. அதனால மேக்ஸிமம் இருக்காது. அதுபோக அவங்க அவங்களுக்கு போற வக்கீல்லாம் பாத்தீங்கன்னா, பத்திரிக்கையாளர் சொல்றாங்க நம்ம கோட்டி அண்ணன். அவர்லாம் ஃபீஸ் அவ்வளவு ஃபீஸ் இவ்வளவு ஃபீஸ்லாம் சொல்லல. ஆனா பணம் அப்படிங்கிறாங்க. கோடிக்கணக்கான பணம் அப்படின்னு ஒரு சில விஷயத்த சொல்றாரு. அந்த இவ்வளவு பணம் சொல்லாம ஒரு கணக்குக்கு சொல்றாங்கன்னு வைங்களேன். அப்போ நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது எப்படியும் வந்துருவாங்க. ஆனா என்ன அவர் ஏதோ ஒரு இடத்துல தப்பா பேசினதுக்காண்டி அவர் ரெஸ்பான்ஸ். இன்னொன்னு நம்ம அப்படியே வந்துட்டு தாவேகா பக்கம் பார்ப்போம். தாவேகா பக்கத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆளுங்கட்சி இருக்கிறவங்க எந்த மாதிரி சூழ்நிலை பண்ணணும். இவங்க மட்டும் இல்ல. நம்ம டிவிகே கட்சிக்காரங்க மட்டும் இல்ல. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஒரு பெருந்தன்மையோட இருக்கணும். எதிர்க்கட்சி. ஏன்னா, அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை டார்கெட் பண்ணி தான் உதயநிதி ஸ்டாலின் சார வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து தவறா பேசினாலும் ஒரு ஒரு பட்சம் இருந்தாலும் வந்து, முதல் நாள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு முந்தின நாள் பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் பட்ஜெட். அப்ப அந்த 3 நாள்ல வந்து சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. இந்த கேஸ் போட்டவங்க வந்து தஞ்சாவூர் மகளிர் அணி வந்து அங்க இருந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. இது யாருக்காண்டினா நம்ம முதல்வர் விஜயண்ணாவை தப்பா பேசுறதுக்காண்டி கிடையாது. ஒரு சில இடங்கள்ல வந்து கூச்சல் வருது. அத அப்படியே கொஞ்சம் லேசா பிரதிபலிச்சிருக்காப்ல. லேசா பிரதிபலிச்சிருக்காங்கன்னா அது தவறா கொஞ்சம் வார்த்தைகள் தவறா பேசிட்டாப்ல. அப்போ அந்த இடத்துல வந்து ஆளுங்கட்சியினர் கொஞ்சம் பெருந்தன்மை விட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இத வந்து நேத்து ஒரு பிரச்சனை ஆக்கி இத ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஸ்தம்பித்த மாதிரி ஆயிப்போச்சு நேத்து அந்த பிரச்சனைகள் வந்து. உதயநிதி ஸ்டாலின் எப்பவுமே ஆளுங்கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்கும் சரி 2த்துக்குமே சோசியல் ரெஸ்பான்ஸ் மக்களுடைய நிம்மதி வந்து ஆளுங்கட்சிக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு என்னமோ பேசிட்டு போறான். நமக்கு மக்கள் சேவை முக்கியம். மக்களுக்கு உண்டான தேவைகள் என்ன அப்படிங்கறத விஷயத்துக்கு தேவை. எதிர்கட்சிக்கு நம்ம ஒரு குறை சொல்றோமா ஆளுங்கட்சியை பார்த்து அது மரியாதையோட தரத்தோட தரங்கட்டு இல்லாம ஒரு வார்த்தைகளை பார்த்து விமர்சிக்கணும். முதல்ல விமர்சனங்கிறது என்ன? இன்னொருத்தவங்களை பார்த்து நீ தப்பு செய்யற அந்த தப்ப வந்து நாகரிகமா எடுத்து சொல்றதுதான் விமர்சனங்கிறது. என்ன வேணாலும் பேசுறதுக்கு விமர்சனம் கிடையாது. அது வந்து குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, நட்டு பழிவாங்கன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சொல்லுவாங்க. அது யாவும் இல்ல. சரிங்களா? அப்போ நம்ம வந்து எப்பவுமே வந்து ரெஸ்பான்ஸா இருக்கணும். வார்த்தைகள் அது நம்ம பேசும்போது வந்து சில இடங்கள்ல வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா மற்றவர்கள் பேசும்போது ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஆளுங்கட்சியும் இதை கொஞ்சம் பொறுத்து பேர்ந்துருக்கலாம். ஏன்னா இதை வச்சு சில கெட்ட பேர்கள் வரும். எதிர்கட்சிக்கு வரும். ஆனா வந்தாலுமே இன்னொரு 2 மாசம் கழிச்சு இதை மறந்துடுவாங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல இப்ப சோசியல் மீடியா இருக்கனால ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நிக்குமே தவிர எவ்வளவு சோசியல் மீடியா இருந்தாலும் எவ்வளவு ஒரு இன்ஃபுளுன்சர் இருந்தாலும் சில விஷயங்கள்ல வந்து மனிதனுடைய மறதிங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா மறதி ரொம்ப முக்கியமானது. நல்ல விஷயத்த மறந்துடுவான், கெட்ட விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். இவ்வளவுதான். சரிங்களா? நல்ல விஷயம் ஞாபகத்துல இருக்கும், கெட்ட விஷயத்தை தூர விட்டுருக்கும். இதுதான் இறைவன் நமக்கு மறதின்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு. சரி பார்க்கலாம். அது போக நேத்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல நம்ம டி.கே. பிரபு நம்ம அமைச்சர் அதாவது டிவிகேவுடைய அமைச்சர் நம்ம விஜயண்ணாவுடைய அமைச்சர் ஸ்கூல்ல போய் டிவிகே சொல்லி ராஜ்மோகன் ஐயா அவர் பள்ளிக்கல்வித்துறை. இப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாரும் பார்த்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ எந்த கட்சியுமே இது வரைக்கும் சரி எவ்வளவு பெரிய ஊழல் கட்சி இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு லஞ்ச லாவணி பண்ணாலும் சரி அவங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணாது ஸ்கூலுக்குள்ள போய் அவங்க அரசியல் பண்ணாது ஒண்ணு. ஆனா அத நீங்க முறியடிச்சிருக்கீங்க. எப்படி ஸ்கூலுக்குள்ள போய் கொடிய வச்சு அரசியல் பண்ணி அவங்க தலைவரை வாழ்க வாழ்க சொல்ல சொல்லி விஜயண்ணா இதே வாழ்க வாழ்க குழந்தைகள் என்ன ஒரு ரெஸ்பான்ஸ்ல இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு பதவியில இருக்கிறோம் இதை பண்ணுனா தப்புங்கிறது அதையும் எடுத்து நீங்க வீடியோ எடுத்து போறீங்க அப்படிங்களா? அப்போ உங்களுக்கு மக்கள் தூக்கி கொடுத்துட்டாங்க, தங்கத்தட்டுல தாம்பளத்தை வச்சு தூக்கி கொடுத்துட்டாங்கிறது மண்டையில ஏறி நிக்குது. ஹெட்லைட்டும் சொல்லுவாங்க. அப்படித்தான் இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு என்ன வேண்டி இருக்குது? ஸ்கூல் குழந்தைகிட்ட போய் நீங்க அந்த அரசியல் பண்ணணுமா? அந்த அரசியல் பண்ணி நீங்க ஜெயிக்கணுமா? ஏற்கனவே வந்து விஜயண்ணா ஸ்கூல் குழந்தைகளை வச்சுதான் ஜெயிச்சார். ரைட். அது ஒரு முடிஞ்சுன்னு வைங்களேன். நீங்க வந்த பிறகு அதே சொல்லி பண்ணீங்கன்னா உங்களுடைய மண்டையில ஏறி நிக்கும் தானே. மறுபடியும் அதே மக்கள் மண்டையில ஏறி நிக்கிறத இறக்கி வைக்கிற வரைக்கும் சூழ்நிலை வரும். ஏன்னா 75 வருஷ கட்சியவையும் தூக்கி போட்டாங்க. 52 வருஷ கட்சியவே தூக்கி போட்டாங்க.
அதுக்கு முன்னாடி 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அதையே தூக்கி போட்டவங்க இன்னொரு கட்சி 100 ஆண்டுகளாக இருக்குது. பிஜேபிங்கிற ஒரு, அதாவது ஆர்எஸ்எஸ்ங்கிறது, அந்த கட்சியை இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல. அப்ப அவ்வளவு பெரிய கட்சிகளையே தூக்கி போட்ட மக்களுக்கு நீங்க இப்பதான் வந்துட்டீங்க. நீங்களாம் பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் யோசிங்க. நீங்களும் யோசிங்க. நம்ம எங்க போய் அரசியல் பண்ணணும்? ஸ்கூல்ல போய் அரசியல் பண்ணணும்? ஸ்கூல்ல போய் உங்க கட்சி கொடி வைக்கணும்? பொது இடத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது. ரோட்ல வைங்க, காட்டுல வச்சிருக்கீங்க, எல்லாத்துலயும் வைங்களேன், வச்சுட்டு போங்களேன். இதுல என்ன இருக்குது? ஸ்கூல்ல போய் குழந்தைகிட்ட போய் அது சோசியல் ரெஸ்பான்ஸ் தான். அந்த சோசியல் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு சுத்தமா கிடையாதுல்ல. சமூகத்துடைய அக்கறை கொஞ்சம் கூட இல்லைல்ல. அப்ப நீங்க மாற்றுங்கிறது என்ன மாற்று? நம்ம டி.கே. பிரபு அண்ணாவை தான் கேட்கிறேன், அமைச்சரை தான் கேட்கிறேன். நீங்க ஒரு டாக்டரா படிச்சிருக்கீங்க, நீங்க டாக்டர்னு சொல்றாங்க. அந்த டாக்டருக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்குன்னு ஒண்ணு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மத்தவங்களை குறை சொல்றதை விட உங்களுக்கு அண்ணா சொல்லியிருக்காரு. அண்ணா இப்படி கையை நீட்டி சொல்லும் போது ஒரு விரல அடுத்தவனை நோக்கினா மீதி 3 விரல் நம்ம நோக்கி இருக்கணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு இதைத்தான் அண்ணா சொல்லி கொடுக்கும். அண்ணா கைய மத்தவங்களை நோக்கி ஒரு விரல் காட்டினியா, மீதி 3 விரல் நம்மளை நோக்கி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்றோம்? நம்ம சமூகத்துக்கு என்னது நல்ல செய்யறோம், என்னது கெட்ட செய்யறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு செஞ்சு உங்க ஆட்சிக்கு புதுசா 75 வருஷம் கழிச்சு மக்கள் கொஞ்சம் மாத்தி ஓட்டு போட்டு, அதுவே மெஜாரிட்டி இல்ல, கூடுதலா வந்திருக்கீங்க. உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்க. மக்கள் நீங்க என்ன பண்றீங்கன்ட்டு டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவட்டையும் சொல்றேன் நானு, உங்களுக்கு டெஸ்ட் வச்சு மக்களும் சரி, இயற்கையும் சரி, கடவுளும் சரி, உங்களுக்கு ஒரு டெஸ்ட். ஏன்னா 118ங்கிறது மெஜாரிட்டி, 108 தான் வந்திருக்கீங்க. அதுல ஒண்ணு கழிச்சிட்டீங்கன்னா 107. இப்போ உங்களுக்கு டெஸ்ட், அதாவது இந்த ஒரு குழந்தை, இந்த பையன் நல்லா படிப்பானா ஒப்பானான்னு பரீட்சை வைக்கிறாங்கல்ல, இந்த பரீட்சையில பாஸ் ஆவானா அப்படிங்கிறது இப்படி ஒரு முறையோ, அதே மாதிரி இந்த குழந்தை அரசு, இந்த விஜய் அண்ணா அரசு நல்லபடியா இருக்குமா வருமான்ட்டு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல பேரை மாற்றுன்னு சொல்லி 75 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் வந்தது. அதை எடுத்துக்கிறாங்க. விஜய் அண்ணாட்ட கேட்டுக்கிறது. இந்த மாற்றம் சொல்லும் போது மாறிதான் வந்திருக்கீங்க. நீங்களும் சற்று யோசிங்க. அதுவும் நான் விஜய் அண்ணாட்ட மாறி 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 ஒரு கோரிக்கை ஒண்ணு வைக்கிறேன்னா, உங்களுடைய சுத்தி உள்ள ஆள்களை கொஞ்சம் கவனிங்க. உங்களுடைய அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, என்ன தவறுகள் செய்யறாங்க, என்ன மாதிரி நல்லது பண்றாங்க, யார பக்கத்துல வச்சுக்கணும், யார தூர வைக்கணும், யார தூர வச்சுக்கிட்டாலும் அவங்களை கவனிப்பாவே இருக்கணும் அப்படிங்கிறது விஜய் அண்ணாவுடைய பொறுப்பு. அது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அப்பதான் இந்த அரசுக்கு நல்லது. இந்த அரசுக்கு நல்லது. இல்லைன்னா 75 வருஷ கட்சி கிட்டத்தட்ட ஒரு 3 கட்சி 4 கட்சி இந்த தமிழ்நாடு தூக்கி போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. 5 வருஷம் இருக்குது. இன்னும் முழுமே 5 வருஷம். தேர்தல்ல ஸ்டாலின் ஐயா தோத்து, எடப்பாடி ஐயா தோத்து, அண்ட் டிவிக்கு விஜயண்ணா ஜெயிக்கணும்னு ஒரு இயற்கை முடிவு பண்ணிருக்குது, மக்கள் முடிவு பண்ணிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு காரணம். நீ என்று சொல்றேன், கர்நாடகால டி.கே. சிவகுமார் தோல்வின்னு வரல, அவர் வெற்றி. தமிழ்நாட்டுல விஜயண்ணா தோல்வின்னு வரல, வெற்றின்னு வந்திருக்கு. தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஐயா தோத்தாங்கன்னு வந்திருக்கு. தமிழ்நாட்டுல எடப்பாடி ஐயா தோத்தாங்கன்னு வந்திருக்கு. அப்ப இந்த வெற்றிய அப்புறம் காவேரி நீர் இதை ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்கன்னா, அண்ணா போகவே இல்லை, இதை நான் பார்த்தேன், ஒண்ணு இன்னும் போகவே இல்லை, ஆனா காவேரி நமக்கு கொடுத்துட்டாங்க, காவேரி தண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. காவேரி தண்ணி எப்ப கொடுத்துருக்கோம்னா ஜூன் மாசத்துல கொடுத்துருக்கோம். 47 டிஎம்சி வச்சிருக்கும் போது நம்ம கேட்கும் போது கோர்ட்டு, உச்ச நீதிமன்றம் கோர்ட்டு நம்ம கொடுத்தது வெறும் 4 டிஎம்சி 3 டிஎம்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனா அவங்க மழை பெய்யும் போதுதான் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்களா கொடுக்கல. நீங்களும் போய் கேட்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு அவங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பட் இது உங்களால வந்தாலும் இதுவும் இயற்கையால வந்ததுதான். இல்லாட்டினா இப்ப மழை பெய்யல செய்யலைன்னா இந்த தண்ணி வந்திருக்காது, காவேரி தண்ணி வந்திருக்காது. சரிங்களா? அப்போ இதுல டிவிகே கட்சிக்கும் விஜய் அண்ணாவுக்கும் எந்த ஒரு பெருமையும் கிடையாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் தான். ஏன்னா அவங்க கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றத்தை அவங்க கொஞ்சம் கூட மதிக்காம எப்பவுமே விட வேண்டிய தண்ணிய அவங்க விடாம வச்சிருந்து, எங்களுக்கு இல்ல வைக்கல, அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லி விடாம வச்சிருந்தாங்க. இப்ப மழை பெஞ்சனால வேற வழி இல்லாம தான் விட்டாங்களே தவிர, நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன், தவிக்கும் போது தண்ணி கொடுக்கணும். நம்ம சாகும் போது நிலைமையில இருக்கும்போது பால் ஊத்தி 10 நிமிஷம் போயிடுச்சாம்ல. ஜூன் மாசம் கொடுக்க தண்ணிய அப்பவே கொடுத்துருந்தாங்கன்னா விவசாயிகள் எவ்வளவு விவசாயம் பார்த்திருப்பாங்க. இங்க ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் வேஸ்ட் ஆயிடுச்சுல.
இப்ப அவங்களுடைய நிலைமைய பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,40,000 ஏக்கர்ன்னு சொல்றாங்க. அவங்களோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு 1,40,000 ஏக்கர்னா, அது விவசாய மக்கள் இப்ப குறைஞ்சபட்சம் 1,00,000 மக்கள் இருப்பாங்க. அந்த குடும்பம் என்னாச்சு? 1,00,000 மக்கள்னா, அந்த குடும்பத்துக்கு 1,00,000 மக்கள் குடும்பத்தையும் பாருங்க. எவ்வளவு விதைச்சிருப்பாங்க, எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்க. சரி ரைட் இப்பவாவது விட்டாங்களே நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா, அத வந்து டிவிக்கு பெருமையா நீங்க எந்த எந்த இடத்துலயும் சொல்லிக்கிட முடியாது. இயற்கைக்கும், கடவுளுக்கும் மட்டும் தான் நன்றி சொல்ல முடியும். இந்த இடத்துல. தண்ணி வந்ததுக்கு காரணம் இயற்கைக்கும், கடவுளுக்கும் நன்றி தான் சொல்லணும். விஜய் அரசுக்கோ, டிவிகே அரசுக்கோ இதுக்கு பங்கு கிடையாது. நன்றி, வணக்கம்.